ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக 10 விதமான சேமிப்புகள் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதில் ஒரு சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றி நான் பேசியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் எஸ்ஐபி பற்றி சொல்லுங்கள், நாங்களும் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம், அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். எஸ்ஐபி வந்து அப்படின்னா என்ன, அதை வந்து எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நான் எப்படி வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற முழு தகவலையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுவும் இல்லாம நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி எஸ்ஐபினா என்ன, நான் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எஸ்ஐபி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது தான். என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை நம்ம வந்து மாதம் தொடர்ந்து செலுத்துற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். நம்ம வந்து பணத்தை வந்து இப்போ அக்கௌண்ட்ல எப்படி வந்து போட்டு சேமிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கொடுக்குற அமௌண்ட்டை வந்து பேங்க் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து என்னுடைய வெல்விஷர் வந்து ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. பட் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எஸ்ஐபினா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு தகவலுமே தெரியாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஐசிஐசி பேங்க்கில் வந்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி வச்சிருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறவங்க எனக்கு வந்து இதில் வந்து இந்த எஸ்ஐபியில் கொஞ்சம் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க மேடம், நல்ல பெனிஃபிட் இருக்கும், உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொன்னதுனால பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே, ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்ஐபி எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் தொடர்ந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லாங் டேர்மான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு. நீங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு மேலே சேமிக்கணும், உங்களோட குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் வந்து சேமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னே சொல்லலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் அல்லது ஒரு 15 இயர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய வெல்விஷர் தான் இதை வந்து கைட் பண்ணாங்க. இதில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். இதை வந்து ஷேர் மார்க்கெட்டில் வேற ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் இதில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஷூரிட்டியாக சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரொம்ப ரிஸ்க் கிடையாது, அதனால தைரியமாக நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எதுக்காக நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கோல் வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்குங்க மேடம் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து என்னுடைய குழந்தைகளோட ஹையர் எஜுகேஷனுக்காக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கோலாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் சிலருக்குலாம் பென்ஷன்லாம் இல்லை, இப்போ மேக்ஸிமம் பென்ஷனே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம். அது இல்லாமல் வந்து குழந்தைங்களோட மேரேஜுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட என்ன பண்ணலாம்னா இந்த எஸ்ஐபியில் போடலாம். பட் என்னுடைய கோல் என்ன அப்படின்னா குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக நம்ம இதில் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் நான் போட ஆரம்பித்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஷேர் மார்க்கெட் ஓரியன்ட் அப்படிங்கிறது தகவலை முதல்ல எனக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்னு உடனே எனக்கும் ஒரு பயம் வந்துச்சு. கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டோம் அப்படின்னா பணம் நம்ம கையை விட்டு போயிடுமே அப்படின்னு பயந்தேன். அப்போ அவங்க சொன்னது என்னன்னா, கண்டிப்பாக இது வந்து லோ ரிஸ்க்கான விஷயம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்து லாங் டேர்மில் போகும்போது, அதாவது குறிப்பிட்ட ஒரு 3 வருடம் 5 வருடம் அப்படி ஆகும் பொழுது உங்களுடைய பணம் கண்டிப்பாக நீங்கள் போட்ட பணத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, அதனால தைரியமாக போடுங்கன்னு சொன்னாங்க. அதனால நானுமே போட்டு இப்போ ஒரு 4 இயர்ஸாக வந்து நான் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களுக்காக பேங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தராங்க. இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஏற்கனவே ஒரு எஸ்பி அக்கௌண்ட் இருக்குது இல்லைங்களா, அதாவது ஐசிஐசி பேங்க், ஐஓபி பேங்க், ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், இந்த மாதிரி ஏதோ ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த அக்கௌண்ட் நம்பர்லேருந்தே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு அக்கௌண்ட் நம்பர் அவங்களே வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து புதுசாக அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ண தேவையில்லை. இந்த அக்கௌண்ட் நம்பரை வச்சு அவங்க தான் என்ன பண்றாங்க, பேங்க்ல இருந்து நம்மளுக்குன்னு ஒரு போர்ட்போலியோ நம்பரை வந்து உருவாக்கிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பேங்க்ல வந்து செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நமக்காக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ல நம்ம ஏதோ ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் மட்டுமே போதும், நம்மளால எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். சிலர் சொல்கிறாங்க டைரெக்டாக ஆப் மூலமாக கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ ஆப்பு அந்த மாதிரி சில ஆப்லாம் இருக்குது, அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஆப் மூலமாக பண்ணலாம். பட் வந்து அதை பற்றி நம்மளுக்கு நாலேஜ் இல்லை, அதை பற்றி முழுமையாக நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ அதே பேங்க்ல போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி நானும் எஸ்ஐபி வந்து போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து அங்கே என்ன மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதாவது என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் நம்பர் மட்டும் பேங்க்கில் இருந்துச்சுனாலே போதும் எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். எல்லா பேங்க்லேயுமே எஸ்ஐபி வந்து அவைலபிளாக இருக்குது.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பணம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் நம்மளோட எஸ்பி அக்கௌண்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ என்னோட ஐசிஐசி பேங்க்ல இருந்து ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து எடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து நமக்காக ஃபண்டு மேனேஜர்ஸ் அப்படின்னு இருப்பாங்களாம். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பணத்தை வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது செப்பரேட் அக்கௌண்ட் நம்பர்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் நம்பரை உருவாக்கி அதில் வந்து ஷேர்ஸை வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து நமக்காக வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ பேங்க்கில் வந்து மேனேஜர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நம்மளுடைய அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம பயப்பட வேண்டியதில்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா இது ஆர்பிஐக்கு கீழே அசட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி இருக்கான். அந்த கமிட்டிக்கு கீழே தான் இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ஆர்பிஐக்கு கீழே வர்றதுனால நம்மளுக்கு வந்து பணத்துக்கான பாதிப்பு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் நான் துணிஞ்சு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இதில் முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழிச்சு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக 12லேருந்து 15% வந்து ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குரோமில் போய் சர்ச் பண்ணோன்னா கிடைக்குது. அதில் போய் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னா, எத்தனை வருஷம் போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆப்லேயே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் பேங்க் மூலமாகவே போகிறது தான் பெட்டர்னு சொல்லலாம். ஏன்னா பேங்க் மூலமாக போகும்போது அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃபை வச்சு தான் அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து நமக்காக செய்து கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதுனால பணம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஆனால் அவங்களுக்கு வந்து பேங்க்குக்கு வந்து கொஞ்சம் கமிஷன் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கமிஷன் போனால் பரவாயில்ல, பட் வந்து நம்மளுக்கு வந்து பணம் வந்து கரையாமல் இருக்கணும், நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இதில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னுடைய ஓன் வியூனால நான் வந்து அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து ஒரு ரூ. 500 இருந்தால் கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். எந்த பேங்க்லனாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். மந்த்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு மந்த்லி ஒரு ரூ. 1000 நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரூ. 1000 போட்டது 5 லட்சமாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இது வந்து நான் எஸ்ஐபி கால்குலேட்டர் மூலமாக வந்து போட்டு பார்த்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த மந்த்லி ரூ. 1000 தான் செலுத்த முடியுமா அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வருஷம் கட்டுறீங்க, 6 மாதம் கட்டுறீங்க அப்படின்னா, மாதம் தான் கட்டணுமா அப்படின்னா இல்லை. இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டெய்லி பண்ணுற மாதிரியும் இருக்கும். மாதம் அதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து மந்த்லி சேலரிடு பர்சன் அப்படிங்கிறதுனால மாதம் கொஞ்சமாக கட்டலாம்னு சொல்லிட்டு நான் மந்த்லி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எடுத்திருக்கேன். இப்போ சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினக்கூலியாக இருக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து தினமும் கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது பற்றி எனக்கு முழுமையாக தெரியல. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் எந்த ஃபண்டில் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள், எங்களுக்கு அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து எனக்கு இந்த ஃபண்டை பற்றி அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. என்னுடைய வெல்விசர் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிருக்காங்க, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை ஹைப்ரிட் ஃபண்டில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபண்டுலாம் இருக்குது. பட் அது பற்றியான எனக்கு முழு தகவல் தெரியல. நான் போட்டிருக்கிற ஃபண்டு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டு ஒன்று, இன்னொன்று ஹைப்ரிட் ஃபண்டு. இது ரெண்டில் தான் என்னுடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எஸ்பி அக்கௌண்ட் மாதிரி தான் வந்து ரன் ஆகுது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஐசிஐசி பேங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஐப்ரோ டச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக நம்மளுடைய எஸ்ஐபி நம்பரை வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பணம் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது க்ரோ ஆகிருக்கா, டிகிரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டெய்லி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்க முடியும், பார்த்துக்க முடியும். அப்போ வந்து நம்மளுடைய பணம் வந்து வளருதா குறையுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. இன்னொரு கூடுதலான ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இது வந்து எஸ்பி மாதிரி தான் நம்ம வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து ரெடீம் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இப்போ ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா அதுலேருந்து குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் உங்களுக்கு ஒரு ₹1,00,000 நம்ம சேமிச்சு வச்சுருக்கோம், ஒரு ₹20,000 அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ரெடீம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ரெடீம் பண்ணுறீங்க அப்படின்னா 48 ஹவர்ஸ்க்குள்ள நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீச் ஆயிரும். இந்த டிரான்சாக்ஷன் விஷயமெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப எளிதாக இருக்குது. பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் வச்சு நீங்களும் வந்து யாரெல்லாம் வந்து எஸ்ஐபி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எந்த பேங்க்கில் இருக்கோ அந்த பேங்க்கில் போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து எஸ்ஐபி போடணும்னு கேளுங்க. அவங்க வந்து என்ன மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, எதில் போட்டால் பெனிஃபிட்டாக இருக்கும், ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கொஞ்சம் கைட் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்குறதுக்குனே பார்த்தீங்கன்னா செக்ஷனில் வந்து ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள அணுகணும் அப்படின்னா அவங்க நிறைய சொல்லுவாங்க. அதில் உங்களுக்கு எது ஃபேவரபுளாக இருக்கோ எது பெனிஃபிட்டாக இருக்கோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். வெறும் ₹500 இருந்தால் கூட ஆரம்பிக்க முடியும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்க வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் எஸ்ஐபி பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுவும் இல்லாமல் வேறு ஏதாவது தகவல் விடுபட்டு இருந்துச்சு அப்படின்னா பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.